அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஷாபானுடைய கடைசி தினங்கள்ல இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் கட்டாயம் ஷாபானுடைய கடைசி தினங்களில் ஓத வேண்டிய திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு திக்ரை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரக்கூடிய ஷாபானுடைய கடைசி தினங்களில் நீங்கள் தினமும் 3 தடவை நீங்கள் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். இதை ஓத வாய்ப்பு கிடைத்தால் நீங்க தான் அதிர்ஷ்டசாலி. ரமலான்ல கேட்கக்கூடிய ஒவ்வொரு துஆவும் உங்களுக்கு அப்படியே கபூல் ஆகும். காரணம், இதுல நமக்கு 3 விதமான பலன்கள் கிடைக்குது. முதலாவது, நம்மளோட பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்படுது. இரண்டாவது, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் கருணையும் நமக்கு கிடைக்குது. மூணாவது, நம்மளோட துஆக்களுக்கு பதிலும் கிடைக்குது. இதை விட சிறந்த துஆவை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லோருமே விரும்புறது இதுதான். முதல்ல நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்படணும், அல்லாஹ்வினுடைய கருணையும் ரஹ்மத்தும் கிடைக்கணும். மூணாவது, நமக்கு தேவையானது இரு உலகிலும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி மகத்தான 3 விஷயங்களை நமக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த ஒரு துஆ. கட்டாயம் இதை ஓதுறதுக்கு அல்லாஹ்வினுடைய கருணையும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் நமக்கு இருக்கணும். இதை ஓதுறதுக்கே நமக்கு பாக்கியம் செஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட அந்த மகத்தான துஆ என்னங்கிறத பார்க்கலாம். அல்லாஹும்ம இல்லம் தகுன் கஃபர்த லனா ஃபீமா மலா மின் ஷாபான ஃபக்ஃபிர் லனா ஃபீமா பக்கிய மின்ஹு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹுவே, ஷாபானில் இதுவரையும் உள்ள நாட்களில் எங்களை மன்னிக்காவிட்டாலும் இனி எஞ்சி இருக்கக்கூடிய மிச்ச நாட்களில் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் மீது கருணை பொழிவாயாக. சுபஹானல்லாஹ். இதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா 3 அருட்கொடை நமக்கு கிடைச்சிரும். அல்லாஹ் நம்மக்கிட்ட விரும்புறது எது அப்படின்னு கேட்டால் மன்னிப்பு தான். அந்த மன்னிப்பை இந்த ஷாபான் மாதத்தை கொண்டு நம்ம கேட்குறோம். இந்த பரக்கத் வாய்ந்த மாதத்தை வைத்து எனக்கு மன்னிச்சிடுறா அல்லாஹ் அப்படின்னு நம்ம கேட்குறோம். கண்டிப்பாக இந்த மாதத்தின் பரக்கத் கொண்டு நம்மளோட அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். அவனுடைய கருணையும் ரஹ்மத்தையும் நமக்கு கொடுப்பான். இதனால் நம்மளோட ஒவ்வொரு தேவைகளும் நமக்கு கபூல் ஆகும். இன்னும் இந்த மாதிரியான சில மிக முக்கியமான அமல்களை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம செய்யும்போது ரமலான்ல அன்று பிறந்த பாலகனை போல நம்ம இருப்போம். ரமலான்ல பாவம் இல்லாதவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவையும் அல்லாஹ் எப்படி வெகு விரைவாக கபூலாக்கி தருவான். எனவே ரமலான்ல நீங்கள் அல்லாஹுக்கு பிடித்த அடியாராக இருக்கணும். இன்னும் அவனிடமிருந்து ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ளணும், பரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். வரக்கூடிய வருடங்களில் நீண்ட ஆயுளும் நிறைந்த பரக்கத்தும், இன்னும் செல்வத்தில் விசாலத்தையும், இன்னும் கண்ணியம், அந்தஸ்து, மரியாதை, அன்பு, பாசத்தில் பரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள இது போல அமல்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா வரக்கூடிய ரமலான் வருவதற்கு முன்பாகவே நம் அனைவருடைய அனைத்து தேவைகளையும் மன்னிக்கட்டும், நம்மளை அல்லாஹுக்கு பிடித்த அடியாராக மாற்றட்டும். இன்னும் ரமலானில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துஆக்களையும் நமக்கு அங்கீகரித்து கொடுக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே ஒரு கடமையாக நினச்சி முடிஞ்ச அளவு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மக்கிட்ட முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய மூலிகை சீயக்காத்தூள் இருக்குது. இன்னும் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய சிறுதானிய ஹெல்த் மிக்ஸ் இருக்குது. இன்னும் முக அழகை பராமரிக்கக்கூடிய இன்ஸ்டாகுலோ ஃபேஸ் பேக், இன்னும் சீக்ரெட் நலங்குமாவும் இருக்குது. அது மட்டுமல்ல, முடி உதிர்தலை நிறுத்தக்கூடிய பவர்ஃபுல்லான மூலிகைகள் கொண்ட கூந்தல் வளர்ச்சி தைலம் நம்ம வீட்டையே ரெடி பண்ணுறதுக்கு மூலிகைகள் ரெடியாக இருக்குது. இன்னும் சுர்மா உங்களுக்கு வேணும்னாலும், இன்னும் கிதாபுகள் தேவைப்பட்டாலும், குரான் வகைகள், அரபிக் குரான், தர்ஜுமா குரான், தமிழ் குரான், எந்த குரான் தேவைப்பட்டாலும் சரி, அல்லது நம்மளோட தயாரிப்பில் கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட மேலான துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.